Hi everyone. 2023 edition 12th computer science கான புக்கில் வந்து ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸில் என்னெல்லாம் வந்து கரெக்ஷன்ஸ் நம்ம கேரி அவுட் பண்ணணும் ப்ராக்டிகல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டிஸ்கஷன் செஷன் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்லேயே வந்து நமக்கு ரெண்டு பார்ட் இருக்குது. PY1A அண்ட் 1B அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து கால்குலேட் த ஃபேக்டோரியல் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ கால்குலேட் த ஃபேக்டோரியல் பொறுத்த வரைக்கும் ஆஸ்டேஸ் வந்து நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணிக்கலாம். அதில் எந்த கரெக்ஷன்ஸும் நீங்கள் கேரி அவுட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் வந்து இது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் 1Bக்கான கரெக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். 1Bயில் வந்து ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எந்த கரெக்ஷனும் கிடையாது. அவுட்புட்டில் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ரோக்ராம் என்டர் அ வேல்யூ ஆஃப் என்னன்னு கொடுத்து இங்கே 4ன்னு கொடுத்தா வேல்யூ வந்து இங்கே 76.0ன்னு வரும். அதாவது ஃப்ளோட் வேல்யூவாக வரும். நம்ம இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது வந்து டிவிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிவிஷன் யூஸ் பண்ணும்போது பைத்தானை பொறுத்த வரைக்கும் டிவைடட் வேல்யூ வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டில் தான் வரும். ஸோ அதனால் வந்து அவுட்புட் மட்டும் 76.0ன்னு இருக்கும். பட் வந்து புக்கில் வந்து 76ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கரெக்ஷன் மட்டும்தான் நம்ம இந்த செகண்ட் பார்ட் ப்ரோக்ராமில் வந்து நம்ம கேரி அவுட் பண்ணிக்கணும் 1Bயை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து செகண்ட் ப்ரோக்ராம்லேயும் 2A 2Bன்னு ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குது. 2Aவை பொறுத்த வரைக்கும் ஆட் அண்ட் ஈவன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் ரெண்டு அவுட்புட் எழுதணும். ஒன்று ஆடுக்கான அவுட்புட்டும் இன்னொன்று வந்து ஈவனுக்கான அவுட்புட் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ரெண்டு வேல்யூஸை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதுவும் ப்ரோக்ராமில் வந்து கரெக்ஷன்ஸ் எதுவும் நீங்கள் கேரி அவுட் பண்ண தேவையில்லை. புக்கில் இருக்க மாதிரி ஆஸ்டிஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ வந்து ஈவனும் இன்னொரு வேல்யூ வந்து ஆடும் வந்து ரெண்டு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அடுத்த ப்ரோக்ராம் வந்து 2Bக்கான ப்ரோக்ராம். 2Bயில் மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. ரிவர்ஸ் அ வேர்டு அப்படின்னு, அதாவது நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஆஸ் பர் த புக் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு இண்டென்டேஷன் தப்பாக இருக்குது. அதாவது ரிட்டர்ன் வந்து நீங்கள் எங்கே டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார் எங்கே ஸ்டார்ட் ஆகிறதோ கரெக்டாக அந்த இண்டென்டேஷனும் இந்த இண்டென்டேஷனும் ஒரே லெவலில் இருக்கணும். ஸோ அதே வந்து நம்ம புக்கில் பார்க்கும்போது ரிட்டர்ன் வந்து இண்டென்டேஷன் வந்து அடுத்த லெவல் இண்டென்டேஷனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சிங்கிள் லெட்டர் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி டைப் பண்ணும்போது கரெக்டாக ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன வேர்டு கொடுக்குறீங்களோ அது ரிவர்ஸ் ஆகி வரும். ஸோ இங்கே வந்து வேர்ட் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா ரிவர்ஸில் DROW அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்ன கரெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட இண்டென்டேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேர்ட் ப்ரோக்ராம். ஸோ தேர்ட் ப்ரோக்ராம்லேயும் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் எதுவும் இல்லை. இது ஜஸ்ட் வந்து நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவீங்க. 1லேருந்து 10 வரைக்கும் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வந்து ஜென்ரேட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுவீங்க. டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறமா அதிலேருந்து உங்களுக்கு ஆட் நம்பர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் வந்து ஈவன் நம்பர்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ அதுதான் வேல்யூஸ் ஆஃப்டர் ரிமூவிங் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் நம்பர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற ஈவன் நம்பர் வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதில் ப்ரோக்ராமில் வந்து எந்த கரெக்ஷனும் இல்லை. அவுட்புட்டும் உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ ஆஸ் இட் இஸ் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணும்போது ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து ப்ரோக்ராம் 4. ஸோ ப்ரோக்ராம் 4ல் வந்து நம்ம என்னெல்லாம் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் ஜென்ரேட் பண்ண செட்டில் வந்து யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் என்ன கரெக்ஷன் அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட் வந்து அதே மாதிரி இண்டென்டேஷன் ப்ராப்ளம் தான் இதில். ஸோ இண்டென்டேஷன் வந்து கரெக்டாக இந்த ஃபாருக்கு நேராக இருக்கணும். அண்ட் ப்ரைம் டாட் ஆட் அப்படின்றதும் கரெக்டாக வந்து எல்ஸோட இண்டென்டேஷனில் ஃபர்ஸ்ட் இண்டென்டேஷனுக்குள்ளே வந்து உங்களுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பட் புக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த எல்ஸ் வந்து இஃப்க்கு நேராக இருக்குது அண்ட் இந்த ப்ரைம் டாட் ஆட் இன்னும் கொஞ்சம் இண்டென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணும்போது அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பரில் 9 சேர்ந்து வரும். அண்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸும் வந்து வேறு மாதிரி வேல்யூஸ் வரும். ஸோ ப்ரைம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 அப்படின்றது வரக்கூடாது. வேல்யூ வந்து தப்பாக வருது ப்ரைம் நம்பர்ஸ்க்கான வேல்யூ. ஸோ இதுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது இந்த எல்ஸ் பார்ட்டோட இண்டென்டேஷன் மட்டும் மாறி இருக்குது அப்படின்றது தான் ப்ராப்ளம். ஸோ எல்ஸும் இந்த ஃபாரும் கரெக்டாக வரணும். அண்ட் தென் இந்த ப்ரைம் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து
எல்ஸோட அடுத்த எல்ஸ்க்கு கரெக்டாக எல்ஸ் கீழே வந்து prima.add அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து இண்டென்ட் ஆகி வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்ஷனை கேரி அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்கள். சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். சேவ் பண்ணி ரன் பண்ணும்போது இப்போ ப்ரைமோட வேல்யூ வந்து 2357 வரணும். இதுதான் கரெக்டான வேல்யூ. அதே மாதிரி டிஃப்ரென்ஸும் 1,9ன்னு வரணும். சிமெட்ரிக்கும் 129ன்னு வரணும். ஸோ இந்த கரெக்ஷன் கேரி அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். ஸோ 4th ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இண்டென்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அது கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 5th ப்ரோக்ராமில் தான் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கேரி அவுட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து கிளாஸ் ப்ரோக்ராம் இதில் நிறைய இண்டென்டேஷன்ஸும் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளாஸ் டைப் பண்ணும்போது என்ன நேம் கொடுக்குறீங்க, இந்த இடத்துல ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்கும்போது ஸ்ட்ரிங்கை என்ன கேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கேஸ் தான் வந்து இங்கே நீங்கள் கடைசியில் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் இருக்கணும். ஸோ அது மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது வந்து $_ யூஸ் பண்ணுவோம். அந்த $_ அதே மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணும்போது செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். அண்டு கரெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே self.upper self.lowerன்னு இருக்குது. பட் இந்த ப்ரோக்ராமில் இன்பிட்வீனில் வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா self.upper கேஸ்ன்னு இந்த ஸ்டேட்மெண்ட் புக்கில் இருக்கும். பட் வந்து அதை வந்து self.upperன்னு மாத்திரம். அதே மாதிரி self.lower கேஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து self.lower அப்படின்னு மாற்றிக்கோங்க. அண்ட் self.spacesன்னு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ self.spacesக்கு பதிலாக ஸ்பேஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது self.space தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கணும். அதை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல CH== ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும்தான், டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் அண்ட் தென் க்ளோஸ் கோட்ஸோடு இருக்கணும். ஸோ அது இருக்கா அப்படின்றதும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் தான் வந்து கேரி அவுட் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்த கரெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மெயினாக வந்து இந்த லாஸ்ட்டில் s.countன்னு இருக்கும். ஸோ இந்த s.count அப்படின்றது வந்து s.countன்னு கொடுக்கணும். பட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா s.executeன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனோட பேர் வந்து கவுண்ட்டுன்ற பேர். பட் வந்து புக்கில் s.executeன்னு பை மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கவுண்ட்டுன்னு கரெக்ட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு கரெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த self.consonant அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இண்டென்ட் ஆகிருக்கணும். கரெக்டாக வந்து இந்த டெஃபினேஷன் கவுண்ட் டெஃபினேஷனுக்கு உள்ளே வந்து ஃபாருக்கு நேராக இண்டென்ட் ஆகிருக்கணும். பட் வந்து புக்கில் வந்து இண்டென்டேஷன் கொஞ்சம் தப்பாக இருக்குது. அது டெஃபினேஷனுக்கு நேராக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ்லாம் கேரி அவுட் பண்ணால் இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். ஸோ இது இந்த கரெக்ஷன்ஸோடு கேரி அவுட் பண்ணி நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் அவுட்புட் ஒன்று பார்க்கலாம். ஸோ நான் சிம்பிளாக வந்து ஒரு வேர்டு ஒன்று டைப் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கேப்ஸ் எத்தனை, அப்பர் கேஸ் எத்தனை இருக்குது, லோவர் கேஸ் எத்தனை இருக்குது, வவல்ஸ் எத்தனை இருக்குது, கான்சனன்ட்ஸ் எத்தனை இருக்குது, ஸ்பேசஸ் எத்தனை இருக்குதுன்னு கரெக்டாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு 5 ப்ரோக்ராம்ஸ்க்கான கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த 5 ப்ரோக்ராம்ஸில் என்னெல்லாம் கரெக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே வந்து சேனலில் அவைலபிளாக இருக்குது வீடியோஸாக. ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து நீங்கள் இதனோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் வந்து கான்செப்ட்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கான லிங்க்ஸும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.